வாழ்க்கையில் படிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்துட்டு ஒரு போன வருஷம் இத்தனை பேர்த்த படிக்க வச்சிருக்காருன்றப்போ இந்த வருஷமும் அவர் படிக்க வைக்கிறாருன்றப்போ அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். மக்களுக்கு செலவு பண்ணுறதுன்றவரை படிப்புக்கு செலவு பண்ணுறாருன்ற வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஃப்ரீ சீட்டு கொடுத்துருக்காரு. அது எங்கள் பெரம்பலூர் தொகுதிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். எங்கள் பொண்ணும் அந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறாங்க. அதனால் எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, இதனால் பலாயிரம் குடும்பமும் பலாயிரம் தலைமுறையும் பயனடைகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை படிக்க வச்சாலே வந்துட்டு அந்த குடும்பமே படித்ததுக்கு சமம். ஸோ திரும்பவும் எலெக்ஷனில் நின்று எம்பியாக வின் பண்ணார்னா வந்துட்டு இன்னும் ஒரு 1500 மாணவர்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பெரம்பலூர் தொகுதியில் ஜெயிச்சதுனால சீட்டு விட்டார், அறிக்கை விட்டார். நாங்கள் அது மூலிமா போய் சேர்ந்து பையனை படிக்க வச்சு மேல்மையாக வந்துட்டோம். இப்போ இருக்க நிலமையில் அரசியல்வாதிங்க மெஜாரிட்டி ஊழல் பண்ணுறாங்க. ஆனால் இவரை பொறுத்தளவில் படிக்க வைக்க எனக்கு கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். இது ஒரு ஜென்ரேஷனே நல்ல லெவலுக்கு கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். மக்களுக்கு அந்த கொடுக்குற காசை மக்களுக்கு பண்ணிவிட்டு அவர் தனக்கு தானே கையில் வச்சுருக்க காசு எடுத்து போட்டு இந்த மாதிரி 1500 பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு உதவி பண்ணுறாருன்னா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஒரு ரீசன் தான் அவர் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. முக்கியமானது இப்போ வளர்ச்சிக்கு கல்வி தான் முக்கியம். ஸோ அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை எல்லாத்துக்கும் இலவசமாக தருங்கும் போது அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி நிறைய எம்பிஎஸ் எம்எல்ஏஸ் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நேயர்களுக்கு வணக்கம். 2019 மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பாரிவேந்தர். இவர் அந்த வருடம், அதாவது 2019 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டப்போ கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வருடமும் 300 மாணவர்கள் வீதம் 5 வருடங்களில் 1500 மாணவர்களை இலவசமாக என்னுடைய கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி படிக்க வைப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அதை அவர் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத அவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் உங்களுடைய தொகுதி எம்பி பாரிவேந்தர் அவர்கள் பல மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்குது. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் தான். என் பொண்ணு மகாலட்சுமி இப்போ 3ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்குது, நல்லா படிக்கிறது. அவர் இப்போ போன தேர்தல் நிற்கும்போது வாக்குறுதியை சொல்லியிருந்தார். 300 ஏழை பெண்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்ன மாரி ஏழையாக இருக்கிறவங்க பயனடைஞ்சிருக்காங்க. வாழ்க்கையில் படிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்துட்டு ஒரு போன வருஷம் இத்தனை பேர்த்த படிக்க வச்சிருக்காருன்றப்போ இந்த வருஷமும் அவர் படிக்க வைக்கிறாருன்றப்போ அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்குறேன். மக்களுக்கு செலவு பண்ணுறதுன்றவரை படிப்புக்கு செலவு பண்ணுறாருன்ற வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாரிவேந்தர் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம நாட்டில் சில எம்பி எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு 10 lakh 10 crore 5 crores கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பாதி பேர் இருக்காங்க, இல்லைனா தனக்கு தானே யூஸ் பண்ணிக்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் ஊழல் சொல்கிறோம், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பாரிவேந்தர் மக்களுக்கு அந்த கொடுக்குற காசை மக்களுக்கு பண்ணிவிட்டு அவர் தனக்கு தானே கையில் வச்சுருக்க காசு எடுத்து போட்டு இந்த மாதிரி 1500 பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு உதவி பண்ணுறாருன்னா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஒரு ரீசன் தான் அவர் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி நிறைய எம்பிஎஸ் எம்எல்ஏஸ் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த காலத்தில் ஒருத்தரை படிக்க வைக்கின்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இவர் 1500 பேர் படிக்க வைக்கிற சாதாரண விஷயம் கிடையாது, பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ இருக்க நிலமையில் அரசியல்வாதிங்க மெஜாரிட்டி ஊழல் பண்ணுறாங்க. பணத்தெல்லாம் அச்சு கம்மக்கமாக வச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்தளவில் படிக்க வைக்க எனக்கு கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ஜென்ரேஷனே நல்ல லெவலுக்கு கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். என் பொண்ணு இப்போ எங்கள் பிடெக் இஎன்ஐ செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் ஒரு 1200 மாணவர்கள் இங்கே படிச்சிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1200ங்கிறது கணக்கில் வந்தது. கணக்கில் வராமல் நிறைய பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. அங்கே போய் விசாரித்த பிறகு தான் எல்லாமே தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமானது தேவை எஜுகேஷன் தான். ஸோ நிறைய பேர் இதுமாரி எம்பி மற்றது பண்ணுறேன்னு சொல்லும் போது முக்கியமானது இப்போ வளர்ச்சிக்கு கல்வி தான் முக்கியம். ஸோ அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை எல்லாத்துக்கும் இலவசமாக தருங்கும் போது அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். நான் மங்களமேடுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பெரம்பலூர் தொகுதியில் ஜெயிச்சதுனால சீட்டு விட்டார், அறிக்கை விட்டார். நாங்கள் அது மூலிமா போய் சேர்ந்து பையனை படிக்க வச்சு மேல்மையாக வந்துட்டோம் இப்போதைக்கு. எங்கள் பொண்ணும் அந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறாங்க. அதனால் எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, இதனால் பலாயிரம் குடும்பமும் பலாயிரம் தலைமுறையும் பயனடைகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது செய்கிறதுன்றது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துடாது. அவருக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்க முடியல, அதாவது உயர்கல்வி நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்தமாரி ஆள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். என்னுடைய பையன் ராஜ்குமாருங்கிறவர் கடந்த 4 வருஷமாக அங்கே படிச்சிட்ருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா
எந்த ஒரு இதுவும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக 1200 குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து விளக்கேற்றி வச்சுருக்காரு. அதில் வந்து ஒவ்வொரு மாணவனும் வந்து நல்ல லெவலில் படித்து நல்ல இதில் இருக்காங்க. எங்கள் பாப்பா உணவு படிக்கிறதுக்கு உணவு இருப்பிடம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த நாளையில் கல்வியே காசுக்காக இப்போ தற்போது மாறிட்டு வர இந்த சூழ்நிலையில் வந்து இலவசமாக கல்வி இத்தனை 1000 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ஒரு பெரிய பெருமை, எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஓன் காசில் படிக்க வைக்க அது மேக்ஸிமம் அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பெனிஃபிட் கடைசியில் ஆகும். அவங்க எந்த ரீசனுக்காக அவர் படிக்கிறதுனாலுமே எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெனிஃபிட் ஆகுறாங்களா. ஸோ அப்போ அது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் வந்துட்டு அவங்க வந்து சம்பாதிக்கிறது தான் பார்க்குறாங்க. ஆனால் இவர் வந்துட்டு மற்றவங்களை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஏழை குடும்பத்தில் இருக்கிற மாணவர்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை படிக்க வச்சாலே வந்துட்டு அந்த குடும்பமே படித்ததுக்கு சமம். ஸோ திரும்பவும் எலெக்ஷன் நின்று எம்பியாக வின் பண்ணார்னா வந்துட்டு இன்னும் ஒரு 1500 மாணவர்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரம்பலூர் மக்களவை தொகுதி மக்கள்கிட்ட கேட்ட வரையும், அதாவது இந்த இலவச உயர்கல்வி திட்டத்தை பற்றி அவங்க ரொம்பவே வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மாணவர்களுமே வந்து இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான வாய்ப்பாக வந்து அவங்க பார்க்குறாங்க. அதே போல் இந்த முறையும் அந்த மாதிரியான வாக்குறுதி கொடுத்தாலும் கூட அது வந்து தங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க.